அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மலைவேம்பின் மருத்துவ குணங்கள் பற்றி பார்க்க போகிறோம். மலைவேம்பின் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெடிசினல் பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு வார்ம் இன்ஃபெக்ஷன் இருக்குது. வார்ம் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய குழந்தைகள்கிட்ட இருக்கும். சின்ன சின்ன குழந்தைகள் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய பேருக்கு வந்து அந்த வார்ம் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதனால் அந்த குழந்தைகள் வந்துட்டு சரியாக சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டது சரியாக செரிமானம் ஆகாது. ஸ்கின்னில் நிறைய ஒயிட் கலர் சேஞ்சஸ் வரும். ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபேஸில் நிறைய ஒயிட் கலர் அப்பியரன்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சேம் டைம் வந்துட்டு ஒரு தோல் நோய்கள் இருக்குது, தோல் நோய் இருக்குது, நிறைய சரியாகவே இல்லை அப்படிங்கிற ஒரு டயத்துலேயே வந்துட்டு இந்த மலைவேம்பு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஜென்ரலாகவே வந்துட்டு இந்த மலைவேம்புக்கு இருக்கிற ஒரு நேச்சுரல் என்னென்னா, உங்களுக்கு இந்த மாதிரி மலக்குடலில் ஏற்படக்கூடிய அந்த புழுக்களை வந்து வெளியேற்றும். நம்ம உடலை வந்துட்டு சுத்தப்படுத்தும். கழிவுகளை வெளியேற்றக்கூடியதில் இது ரொம்பவே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பண்ணும். இப்போ உங்களுக்கு ஒரு பிசிஓஎஸ் இருக்குது, பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசிஓஎஸ் இருக்குது, இல்லை ப்ரெக்னன்சி டிலே ஆகுது அப்படிங்கிற டயத்துலையுமே வந்து மலைவேம்பு ஜூஸ் நம்ம ஒரு மந்த்லி ஒன்ஸ் பீரியட்ஸ் டயத்தில் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் கூட நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ரிசல்ட் கொடுக்கும். சரி, இவ்வளவு மருத்துவ குணங்கள் வாய்ந்த ஒரு மூலிகையை வந்து நம்ம தோட்டத்தில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஈஷா நர்சரிக்கு போயிருந்தோம். குட் என்விரான்மெண்ட், நல்ல என்விரான்மெண்ட் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சுற்றிலும் வந்து நமக்கு தேவையானதை ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் மலைவேம்பு மட்டும் வாங்கலை, மலைவேம்பு கூட அடிஷ்னலாக வந்து நாட்டு நாவலுமே வச்சுருந்தாங்க. ஸோ நாட்டு நாவல் தேவைப்பட்டதால் நாட்டு நாவலும் பெருநெல்லியுமே சேர்த்து வாங்கிட்டு வந்தோம். அட்லாஸ்ட் ஃபைனலாக நிறைய மலைவேம்பு மரக்கன்றுகளும் சேம் டைம் நாவல், பெருநெல்லி இந்த மாதிரி மரக்கன்றுகளை வாங்கி வேலி ஓரங்களில் வைக்கலாம். நடுவில் வந்து மூலிகை தோட்டம் வச்சாலும் வேலி ஓரங்களில் நிறைய வந்து மரக்கன்றுகள் வச்சு ஒரு க்ரீனிஷாக மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு க்ரீனிஷாக மேக் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பதிவு போடுறேன். தேங்க்யூ.